இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமில் காமனாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க அட்டாச்மெண்ட்டில் இருக்காங்களா ஆர் லவ்வில் இருக்காங்களா அப்படின்றது தான். ஸோ இந்த அட்டாச்மெண்ட்டில் இருக்கோமா ஆர் லவ்வில் இருக்கோமான்னு தெரியாமலேயே அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் லவ்வில் தான் இருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு 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 ஃபேக்கான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அது இல்லவே இல்லைங்க, ஆனால் அவங்களே க்ரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ அது காலப்போக்கில் போகும்போது ஃபேட் ஆகி செப்பரேஷன் தான் நடக்கும். ஸோ என்ன இது அட்டாச்மெண்ட், என்ன இது லவ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, எந்த இடத்துல அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்கோ அப்போது கோடிபெண்ட்டாக இருப்பாங்க பார்ட்னர் கூட. பார்ட்னரோட வேலிடேஷனை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி எங்கே போனாலும் என் பார்ட்னர் என் கூட வரணுன்றத தாட் கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலுமே என் பார்ட்னர் என் கூட இருக்கணும் அப்படின்ற அந்த டிபெண்டன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். வேலை பார்த்துட்டே இருந்தாலுமே அவங்க வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் இருந்தாலுமே அந்த பார்ட்னர் கூட ரொம்ப அடிக்ட் ஆகிருப்பாங்க. அவங்க இல்லைன்னா இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் எது கூட போய் கனெக்ட் ஆகும், ஜெல்லசி அண்ட் அந்த பர்சனுக்கு வந்து ஒரு ஃப்ரீடமே கொடுக்காத நிலையில தான் நம்ம ஒரு கண்ட்ரோல் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு சூழல் போயிடும். காலம் போக போக அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும். எனக்குன்னு அந்த ஸ்பேஸ் ஏன் கொடுக்க மாட்டேன்ற ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்ற அந்த இஷ்யூஸை க்ரியேட் பண்ணும். ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ரிலேஷன்ஷிப்பாக மாறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் பொழுது. ஸோ லவ் அப்படின்னும் பொழுது லவ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கறது தான். கொடுக்கும்பொழுது அங்கே வேலிடேஷனுக்கு வந்து எந்த ஒரு மீனிங்குமே கிடையாது. பார்ட்னர் வந்து நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அந்த கண்ட்ரோலிங் கிடைக்காது. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் இருக்கும். அதே மாதிரி வேலிடேஷனை வந்து நம்ம பெருசாக நினைக்க மாட்டோம். ஸோ என் பார்ட்னருக்கு நான் எப்படி இருந்தாலுமே என்னை அக்செப்ட் பண்ணுவாங்கன்ற அந்த அக்செப்டன்ஸ் அங்கே கிடைக்கும் நம்மளுக்கு. என்னுடைய கருத்துக்களை ஃபஸ்ட்டு நான் தெளிவாகவும் போல்டாக சொல்ல முடியும். அதுவும் அட்டாச்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு விஷயத்த சொல்லணுன்னா கூட அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகிடுமா, அவங்க வேணான்னு சொல்லிடுவாங்களான்ற அந்த டவுட்ஸ் இருக்கும். லவ் எங்கே இருக்குதோ அங்கே அக்செப்டன்ஸ் இருக்கும். என்னுடைய கருத்துக்களை நான் தெளிவாகவும் போல்டாகவும் சொல்ல முடியும். ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா 2 பேருக்குமான ஈக்குவாலிட்டி அங்கே இருக்கும். 2 பேரோட உணர்வுகள் கலந்து தான் ஒரு சொல்யூஷன் அங்கே வரும். கருத்துக்கள் வந்து பரிமாறப்படும். ஒன்லி அங்கே வந்து ஒரு பக்கமே வந்து பர்சன் க்ரோ ஆகிட்டு இருக்க மாட்டாங்க. 2 பக்கமும் வந்து சாய்ஸ் அண்ட் க்ரோத் வந்து இருக்கும். 2 பேரோட சாய்ஸஸுமே வந்து அங்கே வந்து வேலிடேட் பண்ண முடியும். க்ரோத்துமே அங்கே வந்து பார்க்க முடியும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பேசிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள். ஸோ இப்போ பார்க்குற பிரச்சனைகள் எல்லாமே சின்ன சின்ன விஷயத்தில் வர பிரச்சனைகள் தான். பட் அந்த ரிலேஷன்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயங்களாக இருக்குது. ஸோ இதுதான் அட்டாச்மெண்ட் அண்ட் லவ்க்கான ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் இதுதான் வந்து நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது.